எனக்கே வியூஸ் போகலை, நீ ஏன் வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்ட ஒரு நண்பருக்கு, எனக்கே வியூஸ் போடாட்டி பரவாயில்ல, நான் ஆனால் மாதம் மாதம் தானே சம்பாதிக்கிறேன். அது போக என்னோட தோழி ஃப்ரெண்டு உயிர் தோழிங்கிறவங்க சூர்யா சூர்யாக்கா வந்து எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ரொம்ப உடம்பு முடியலை, நேர்லையும் வந்து என்னால் பார்க்க முடியலை அப்படிங்கிறதுக்காக எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ரொம்ப 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 நன்றி சூர்யாக்கா. ஓகே உறவுகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சம்பளம் எவ்வளோ, நீங்கள் இவ்வளோ நாளில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் வந்துகிட்டு இருக்கா, அதை பற்றியான ஒரு கேள்வி தான். வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எவ்வளோ நான் சம்பளம் எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, மந்த்லி நான் சம்பாதிக்கிறேன். எத்தனை மாதம் நான் சம்பாதிக்கிறேன், உங்களாலையும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். நீங்களும் வந்து மனசு தளர விடாமல் சம்பாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அதில் மாதம் மாதம் ஒரு இன்கம் எடுக்கலாம். எப்படி இன்கம் எடுக்கலாம்? சப்ஸ்கிரைபரை வச்சு இன்கம் எடுக்கலாமா, இல்லை வியூஸை வச்சு இன்கம் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் 1000 பேர் இருந்தால் கூட போதுங்க. 1000 பேர் இருந்து கூட சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். பழைய வீடியோவுக்கும் நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ வந்து இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்காது. மாதம் 3 மாதம் எனக்கு அந்த ஒரு வீடியோ சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் வந்து எப்படியும் ஒரு மாதம் ஒரு $5 $6 $10 இப்படி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் எத்தனை மாதம் சம்பளம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் வந்து நான் சம்பளம் எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதம் 30ஆம் தேதி வருது இல்லை, இப்போ நாளை கழிச்சு 30 இந்த மாதம் டார்கெட் வந்து முடிஞ்சிடும். இப்போ இது முடிஞ்சோன்னா நம்ம அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே எடுத்துக்கலாம். 3 மாதம் சம்பளம் நான் எடுத்துட்டேன். 3 மாதம் சம்பளம் எவ்வளோக்கா நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 6 7 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதில் 3 மாதம் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 6 மாதம் முழுசாக நான் எடுக்கலை. 1 மாதம் விட்டு 1 மாதம் விட்டு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மாதம் மாதம் நான் இன்கம் எடுக்கலை. எவ்வளோக்கா நீங்கள் மாதம் மாதம் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்சது வந்து எனக்கு வியூஸ் போகிறது பார்த்தீங்கன்னா 1K 2K இந்த அளவுக்கு தான் எனக்கு வியூஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து கேட்குறீங்க, வந்து உனக்கே வியூஸ் போகல, நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, வந்து நீ என்ன அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்குது. நான் எவ்வளோ வியூஸ் போனால் என்ன, என்னால் முடிஞ்சது 1 மாதம் விட்டு 1 மாதம் 10,000 நான் சம்பாதிக்கிறேன்ல, அது யார் கொடுத்து வச்சிருக்கா சொல்லுங்கள். என்னால் வீடியோ போட முடியுது, என் சேனலில் வீடியோ போட முடியுது, அதனால நான் சம்பாதிக்கிறேன். சரிங்களா, அது ஒரு சைடு இன்கம். அதுக்காக நான் யூடியூப்பே நம்பிட்டு யூடியூப்லேயே சம்பாதிக்கணும் நான் இதிலே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மாதம் விட்டு 1 மாதம் எனக்கு 10,000 வருதுல்ல, இதனால் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து எந்த யூஸும் கிடையாது. நம்ம மாதத்துக்கு நம்ம வீட்டு செலவு கடன் பிரச்சனையெல்லாம் பார்த்தாலே நம்ம மாதம் ஒரு 50,000 டார்கெட்டு. சாதாரணமாக நம்ம நார்மலாக ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தால் 50,000 இருந்தால் தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கணும்னா 50,000 வேணும். நான் இந்த 10,000 1 மாதத்து விட்டு 1 மாதம் வந்து நான் வந்து சம்பாரிச்சேன்னா என்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இது ஒரு சைடு இன்கம் தான். நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இதுலேயும் வந்து டயத்தை செலுத்தணும். இப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ எனக்கு 2K 3K அந்த வீடியோ போகுதுல, 1K 1.5K இப்படி வந்து வீடியோ போகுதுல, இதுவே எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் 8K 10K 20K போச்சுன்னா கண்டிப்பாக என்னால் மாதம் மாதம் சம்பாதிக்க முடியும் டார்கெட். சரிங்களா, இப்போ நான் 3ஆவது மாதம் சம்பளம் எடுக்க போகிறேன். அது இப்போ எடுக்கலை, இந்த மாதம் நான் எடுக்கலை. இப்போ வரப்போகிற மாதம் ஜனவரி மாதம் வருதுல, அப்போ தான் நான் 3ஆவது மந்த் சம்பளமே எடுக்க போகிறேன். மாதம் அதிகபட்சம் 107 118 120 இந்த அளவுக்கு தான் நான் டாலரே ரீச் பண்ணியிருக்கேன். 3 மாதம் சேலரியில் அவ்வளோதான் ரீச் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க ஜிஎஸ்டி போக நம்மளுக்கு வந்து சம்பளம் வரும். அதிகபட்சம் 8,500 9,000 10,000க்குள்ளே தான் மேக்ஸிமம் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். அவங்க அந்த $100 110 120 டார்கெட்டுக்குள்ளே வச்சா 200 300 400 இப்படி எடுத்தோம்னா நான் மந்த்லி 50,000 30,000 40,000 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதனால கண்டிப்பாக உங்களாலே சம்பாதிக்க முடியும். அதனால் மனசை தளர விடாமல் நம்மளால் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது, நான்லாம் சம்பாதிப்பேன்னா கனவுல கூட நினைக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த் சம்பளம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிடுச்சு. அடுத்தடுத்த மாதம் 2வது மாதம் 3rd மாதம் இப்படி ஏறும்பொழுது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக ஏறின மாதிரி இருக்குது. 1 மாதம் விட்டு 1 மாதம் ஏறல எனக்கு கஷ்டம் தெரியலை. ஃபஸ்ட்டு மாதம் ஏறும்போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மாதத்துக்கு மேலே அப்படியே ஏறாமல் அப்படியே இதாகவே இருந்துச்சு. நிறைய மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருந்தேன், வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன்ல. அப்புறம் ப்ராப்பராக ஒரு ஸ்டேஜுக்கு என்னால் கொண்டு வந்து நம்மளோட வீடியோ ப்ராப்பராக பண்ணும்பொழுது கண்டிப்பாக வியூஸ் போகும். உங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோ வந்து 1K 2K 3K ரெகுலராக போடுற வீடியோ போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1K 2K 3K இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மந்த்லி நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதம் நான் அழகாக வந்து கூடயே நான் எடுத்துக்கலாம். 130 140 $150 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கலாம். என்னால் ஒரு 15 நாளாக உடம்பு முடியலை. வீடியோ என்னோடய சேனலில் நான் சரியாக போட்டிருக்கவும் மாட்டேன். அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கண்டினியூவாக போட்டிருந்தேன்னா
கண்டிப்பா வந்து நான் வந்து இந்த மாசம் கூடயே சம்பளம் எடுத்துருவேன். மத்த மாசத்தோட இந்த ஜனவரி மாசம் அதிகமா சம்பளம் எடுக்கணும்னு மாசம் பிறக்கும்போது நான் நெனச்சேன். சத்தியமா என்னால முடியல. 15 நாள் என்னால வீடியோவே போடவே முடியல எனக்கு. அந்த மாரி ஒரு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் நான் டார்கெட் பண்ணி முடிச்சு சந்தோஷமா சக்சஸா முடிச்சு இப்ப புது வருஷ சம்பளம் நான் எடுக்க போறேன். ஆல்ரெடி 2 மாசம் எடுத்துட்டேன். 3வது மாசம் சம்பளம் எடுக்க போறேன். 10,000க்கு மேல நான் எடுக்கவே இல்ல. இப்ப மேக்ஸிமம் இந்த அடுத்த மாசம் சம்பளம் நான் எடுக்க போறதோட சேர்த்தா ஒரு 30,000 சம்பளம் நான் YouTubeல இருந்து எடுத்துருக்கேன். இது நம்ம குடுத்து வச்ச காசு கிடையாது. நம்மளோட வீடியோ போட்டு, நம்மளோட உழைப்ப போட்டு, நம்மளுக்கு வந்த ஒரு சம்பளம். சரிங்களா? இன்கம்மு, ஒரு டார்கெட்டு, ஒரு ஆசை, ஒரு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற ஒரு வெறியில இப்போ ஒரு 30,000 நான் சம்பாரிச்சுருக்கேன். வேற லெவல்ல பெரிய பெரிய சேனல்லாம் கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு சம்பாரிப்பாங்க. நம்மளோட விஷயத்துல எந்த திறமையும் இல்லாம, ஃபோன் ஸ்டாண்ட் இல்லாம, ஒரு கேமரா இல்லாம, ஒரு ஹெல்ப் இல்லாம, ஒரு சின்ன ஃபோன வச்சு, ஒரு ஐஃபோன மட்டும் வச்சுக்கிட்டு, நம்மளால 30,000 சம்பாரிக்க முடியும்னா, அது பெரிய விஷயம் தானே! அது எனக்கு பெரிய விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு இப்போ கொஞ்சம் பிக் வேல்யூ வீடியோ வந்து கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து 1K, 2K தான். 1Kக்குள்ள தான் போகும். எவ்வளோ போகும்? ஒரு 1500க்குள்ள தான் கஷ்டப்பட்டே போகும். ஆனா இப்போ வந்து 2K, 3K இப்படி வந்து எனக்கு என்னோட வீடியோ வந்து டார்கெட் போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா வந்து இனிமேல் மாசம் மாசம் சம்பாரிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துருச்சு. அதனால நீங்களும் மனச தளர விடாம வரப்போற வருஷத்துல கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு சேனல் ரெடி பண்ணி புது ரூல்ஸ்லாம் நெறைய போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல நம்மளோட சேனலை நடத்தி கொண்டு போங்க. கண்டிப்பா உங்களால 3 மாசத்துல உங்களோட டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவரை ரீச் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல உங்களால $100 ரீச் பண்ணி இன்கம் கொண்டு வர முடியும். அதை கண்டிப்பா வந்து மனம் தளர விடாம ஒரு சேனல் வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடாதீங்க. அடுத்த சேனல்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ணாதீங்க. உங்களோட ஓன் கண்டென்ட்டா இருங்க. அதை கரெக்டா ப்ராப்பரா ஹேஷ்டேக் கொடுங்க, தம்ப்லைன் பண்ணுங்க. எல்லா வீடியோலையுமே இதே தான் சொல்கிறேன். ஹேஷ்டேக் தம்ப்லைன் இது மெயினாக இருந்தாலே நம்மளோட வீடியோ ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராப்பராக பண்ணும்பொழுது ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ கண்டிப்பாக கை கொடுக்கும். நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம், அது 200, 300 இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிக் வேல்யூ கிடைக்கும். அப்போ உங்களோட வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகும். நீங்களும் பண்ணி கண்டிப்பாக வந்து சம்பாதிங்க. நானும் என்னோட இன்கம் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உனக்கு வீஸ் போகலை, நீனே என்ன சம்பாதிக்கவா செய்கிற அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் நான் விட்டுருவேன். அதை பற்றி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். யார் என்ன சொன்னா என்ன, நம்மளுக்கு கரெக்டாக வீடியோ போடுறோம், மாதம் மாதம் நான் சம்பாரிச்சிட்டு போகிறேன், அவ்வளோதானே. நான் சம்பாதிக்கிறேன், அதனால தான் உங்களுக்கே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.